மட்டன் பிரியாணி குக்கர்ல செய்யும் போது அடி பிடிச்சிருது இல்லைன்னா குழஞ்சிருதுன்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ. நான் சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனுக்கான அளவு சொல்றேங்க. இப்ப நான் காமிக்கிற அளவு டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 150 கிராம் டம்ளர். 3 டம்ளர் மொத்தம் 450. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு நல்லா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ்ல இருக்கிற பூண்டு பல்லு ஒரு 20 எடுத்திருக்கேங்க. பெருசா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் சின்ன சின்ன பீசஸா வெட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. எல்லாமே வெட்டி வச்சுக்கலாம். இப்ப தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க. இது நிறைய நான் சேர்க்கலன்னா மட்டன்லயும் உங்களுக்கு கொழுப்பு இருக்கும். சோ இது கூட பிரியாணி சாமான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பிரியாணி எல்லாம், ஸ்டாரு, அன்னாசி மொக்கு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். நான் எல்லா பிரியாணியுமே இதே மெத்தட்ல தாங்க பண்ணுவேன். ஆனா தண்ணி அளவு மட்டும் ஒவ்வொரு பிரியாணிக்கும் மாறுங்க. ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும், சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். அப்படிங்கும் போது அதுக்கு தண்ணி அளவு கொஞ்சம் மாறும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த விழுத உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு ஒரு நேரத்துக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறமா இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஸ்பூன் நிறைச்சு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னும் மிளகாய்த்தூள் உப்பு சேர்க்க வேண்டியிருக்கும், அது கடைசியில சேர்த்துக்கலாம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம். நான் இந்த அரிசி அளந்த அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் உள்ள ஊத்துறேங்க. ஏன்னா மட்டன் அரிசியை விட லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால நம்ம மட்டன் வேக வச்சுட்டு தான் அரிசி வேக வைக்கணும். கலந்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா மட்டன் சூப்பரா சாஃப்டா வெந்துடும். இப்ப ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி அளந்த டம்ளர்ல நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்தினேங்க. ஆனா மட்டன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். அப்ப மொத்தம் நான் 3 டம்ளரா கணக்கு வச்சுட்டேங்க. அதனால மீதி 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். அதாவது 1:2 ரேஷியோல 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்தணும். நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் ஊத்தினேன். திரும்ப 3 டம்ளர் ஊத்திருக்கேன். அப்ப 1 டம்ளர் கம்மியா ஊத்திருக்கேங்க மொத்தத்துல. இப்ப திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் நிறைச்சு பிரியாணி மசாலா உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம், அதை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா அரிசிலையும் தண்ணி இருந்ததுன்னா குழஞ்சிரும் பிரியாணி. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா 10 நிமிஷம் டைமர் வச்சு ஆஃப் பண்ணுங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. உதிரி உதிரியா சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு பிரியாணி ரெடி ஆயிருக்கும். நல்லா அகலமான குக்கரா இருந்ததுன்னா இப்படியே நீங்க கலந்துக்கலாம் குக்கரோடவே. ஆனா என்னோடது கொஞ்சம் குறுகலா இருக்கங்காட்டி நான் இப்படியே கலந்து விட்டேன்னா குழஞ்சிரும்ன்றதுனால ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு அப்புறமா லைட்டா கிளறி விட்டுக்கிட்டோம்னா போதும். உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா சூப்பர் உதிரி உதிரியா வந்துச்சுங்க. அடி பிடிக்கவும் இல்ல பாருங்க, பிரியாணி சூப்பரா வரும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் டேஸ்ட்ல பிரியாணி கிடைக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா மட்டன் குழம்பு சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.